குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎம் பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் அருண். உங்களுக்கு சொன்ன மாதிரி நியூஸ்க்கு என்னைக்குமே சண்டேயே கிடையாது. நியூஸ்க்குலாம் ஆமா, சண்டேவே கிடையாது, சண்டேயும் கிடையாது. நம்ம எல்லா நாளும் ரெடியா இருக்கணுன்றதுதான் பாயிண்ட். ரொம்ப முக்கியமான டாபிக் சார். இந்த டாபிக் இன்னைக்கு தான் எடுக்கணும், நாளைக்கு தான் எடுக்கணுன்றது இல்லை. லாஸ்ட்டு நம்ம ஒரு 6 மந்த்ஸாகவே இல்லை, நம்ம 2024 ஆகஸ்ட்லேருந்தே கூட எடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருந்து வருகிறது. புரட்சிக்கும் ஒரு ரெவல்யூஷனுக்கும் ரெவோல்ட்டுக்கும் ரெபல்லியனுக்கும் வித்தியாசம் அப்படின்றது ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேருந்து தொடர்ந்து ஒரு கிரே சாப்டராகவே இருந்துட்டு வருது. அது ஹிஸ்ட்ரி இப்படி ஜட்ஜ் பண்ணுதா இப்படி ஜட்ஜ் பண்ணுதான்றது காலத்திற்கு ஏற்ப மாறி வருகிறது. அது எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்படி தான் சமீபத்திய ஒரு பேட்டர்ன் உருவாகி இருக்கிறது. ரிஃபார்ம் ரெவல்யூஷன் சொன்னாலும் அது ரெபல்லியன் அனார்கியில் போய் முடியுதோ அப்படின்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜென் ஜி இந்த வார்த்தை தான் இந்த விஷயம். பங்களாதேஷில் ஆரம்பித்து இந்தோனேஷியா அப்படின்னு ஒவ்வொரு நாடுகள் பரவி சமீபத்தில் நேபாள் வரை அரசாங்கங்களை காவு வாங்கி இருக்கிறது இந்த ஜென் ஜி. ஜென் ஜி அப்படின்ற இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது அரசுக்கு எதிரான ப்ரொட்டஸ்டாக வெடித்து இளைஞர்கள் எழுச்சியாக மாறி அது வன்முறையில் முடிவாகி அது ஒரு ஆட்சி கவிழ்ப்பில் முடிகிறது. இந்த பேட்டர்ன் அப்படின்றது உலகம் முழுக்க வர இந்தியாவிலும் நடக்கும் அப்படின்னு இந்தியாவில் பல எதிர்க்கட்சிகள், மோடி அரசாங்கத்தை அகற்ற நினைக்கும் கட்சிகள் விரும்புகின்றன. தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் சமீபத்தில் திமுக ஆட்சி இளைஞர்களால் நேபாள் போல் இலங்கை போல் வீழும் அப்படின்னு திரு ஆதவர்ஜுனா போட்டதும் வைரலானதை பார்த்தோம். அப்படி இருக்க இந்த ஜென்சி, இந்த ப்ரொட்டஸ்ட், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சைக்காலஜி பிஹைண்ட் ஜென்சி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன், நீங்கள் நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. நான் ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட் பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு ப்ரொஃபஸர் பருவம் வரை என்ன ஜென் ஏலேருந்து ஜென் ஜெட் வரையில் பார்த்துட்டேன் நான். ஓகே, போன ஒரு 45 வருஷத்தில் சொல்லிடுவேன் நான். உங்களுடைய இதோட ஹிஸ்ட்ரியும் ட்ரேஸ் பண்ணுறேன். பட் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்ட் கண்டெக்ட் நீங்கள் சொன்னதை நேற்றுக்கு இவர் சொல்லியிருக்கார், மோகன் பகவத்ஜி அவரோட டாக், விஜய் டாக்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இது மண்டேல எப்பவுமே ஓடின்னு போதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, எந்த இது மாதிரி புரட்சியுமே கடைசியில பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று கிடையாது. அதெல்லாம் ஓகே, கவுண்டர் ப்ரொடக்டிவா அவர் சொல்லு இதனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம்னு சொல்ல முடியாது. இது மாதிரி பெரிய புரட்சியெல்லாம் நடந்தா கூட. இந்த சமீபத்தில் நடந்த உதாரணங்களே எடுத்துக்கோங்களேன். பங்களாதேஷ் இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆட்சி முன்னாடி இந்த ஆட்சியோட மோசமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அங்க இப்போ அனார்கி தான் அங்க நிலவரமா இருக்காங்க. ஓகே, சகஜ நிலைமையே போயிடுது இப்போ பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா. நேபாளையும் இன்னும் ஐ மீன் சகஜ நிலைமையும் இல்லை, ஒரு ஆட்சியும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆட்சியோ யாரும் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியல நேபாளில் பார்த்தீங்கன்னா. ஓரளவுக்கு ஸ்ரீலங்கா திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பட் அதுக்கு நிறைய இந்தியா உதவி பண்ணித்ததுக்கு. ஓகே, இந்தியா உதவி பண்ணலைன்னா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும் அங்க. இதுக்கு முன்னாடியும் ஹிஸ்டரி இருக்கு. நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜாஸ்மின் ரெவல்யூஷன்னு டுனிஷியாவில் ஆரம்பிச்சது அங்க. அப்புறம் அராப் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சது. அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி அதே பேட்டர்ன் தான். திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அது ஒரு அதாவது என்னன்னா, இது வால்கனோ மாதிரி அடியில் எப்படி சிமெண்ட் மாதிரி ப்ரூ ஆகிட்டே இருக்கும் அது. ஓகே, ஏதாவது ஒரு ஸ்பார்க் வேணும், வந்ததுன்னா டக்குன்னு அப்படியே வெடிச்சிடும் அது. ஓகே, ஒரு டெம்பரேச்சர் தாண்டிட்டுனா வெடிக்குமோ அது மாதிரி வச்சுக்காங்க. துனிஷியால என்னாச்சு, யாரோ ஒருத்தர் போய் சுட்டுட்டாங்க, இல்லை ஒருத்தர் செல்ஃப் இமுலேஷன் பண்ணினா அது பெரிய, அப்புறம் என்ன ஃபயரிங் நடக்கும். சில மாணவர்கள் இளைஞர்கள் இன்னும் இரையாகலாம் அதுக்கு. அப்புறம் திருப்பி அது பெருசாகி அப்புறம் ஆட்சிக்கு வருவது போகிறது அது. ஆனால் அங்கே எல்லாத்துலேயுமே என்னாச்சு, திருப்பி பழைய ஆட்சி மாதிரி தான் வந்திருக்கு. ஒன்றும் பெருசாக அதுலேருந்து ரெவல்யூஷன் ஆகி முன்னேற்றம் ஆகி இப்போ இன்னும் டெவலப் நேஷன் ஆயிருக்கு. இன்னும் இல்லை மக்களுக்கு அதனால இன்னும் அதிகாரம் வந்திருக்கணும், இன்னும் சுதந்திரம் வந்திருக்கணும் சொல்ல முடியாது. எந்த இடத்துலையுமே இப்போ பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ்க்குமே சேஃப் கண்ட்ரி கிடையாது. அவங்க இன்னும் ட்ரை பண்றாங்க இந்தியாவுக்கு.
இப்போ மாறி இருந்ததுன்னா எதுக்கு இப்போ கூட வர ட்ரை பண்றாங்கல்ல இந்தியாவுக்கு, எப்படியா பார்டர் கிராஸ் பண்ணி வரணும்னு பாக்குறாங்க. ஓகே, இதுல என்னன்னா இந்த எல்லாத்துலயுமே ஒரு டெமோக்ரஸின்னு ஒண்ணு கிடையாது இந்த கண்ட்ரீஸ்லாம். மாதிரி ஈவன் பங்களாதேஷ், இப்போ பலூச்சிஸ்தான் பத்தி என்ன சொல்வீங்க, பிஓகே பத்தி என்ன சொல்வீங்க நீங்க? ஓகே, அதெல்லாம் பாகிஸ்தான் வந்து நம்ம டெமோக்ரஸிலே கொண்டு முடியாது, பனானா ரிபப்ளிக் தான் நம்ம அதை புரியும். அனார்கி தான் அது என்னைக்குமே, அது அட்டோக்ராட்டிக் அனார்கின்னு சொல்ல ஐ டோன்ட் நோ எது சொல்வீங்க. கண்ட்ரோல்டு டெமோக்ரஸியும் அந்த டேர்ம் பண்ணலாம். கண்ட்ரோல்டு டெமோக்ரஸி பட் அப்படின்னு இன்னொரு எக்ஸலென்ட் வேர்ட் இருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டின் பாட் டெமோக்ரஸி அப்படிங்குவாங்க. டின் பாட்னா என்னதுன்னா ஊசி மணல், அது ரொம்ப பெரிய, இதெல்லாம் வந்து பெரிய இன்னும் ஜனநாயகம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பெரிய கண்ட்ரி கிடையாது, பெரிய ஜனநாயகம் கிடையாதுங்க அந்த நான் சொன்ன உதாரணங்கள்லாம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் ஆனால் என்ன ஆச்சு, இங்கெல்லாம் வந்து ஒன்னே தான் ஃபேமிலி ரூல் இருந்திருக்கும். ஓகே, இல்லை ஒரு கரப்ஷன் நிறையா இருக்கலாம். ஓகே, ஆர் ஐ மீன் விலைவாசி மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருந்திருக்கலாம். ஓகே, அது எப்போ ஆச்சுன்னா நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே சொல்கிறேன் நான் உங்களுக்கு, கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் சொல்கிறேன் நான். ஐ மீன் நீங்கள் ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, ஆன்டி இந்தி எஜுகேஷனே ஆரம்பிச்சிருங்க எடுத்துட்டீங்கன்னா, ஆன்டி இந்தி எஜுகேஷனே அப்போ என்னாச்சுன்னா அப்போ அதுக்கான தருணமும் சரியா இருந்தது. அப்போ ஏன்னா ஒரு அதிருப்தி இருந்தது மக்கள்கிட்ட, கரப்ஷனும் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு. காமராஜர் இருந்தவரை இது ஒன்றுமே பேசியிருக்க முடியாது. அப்போ கூட காமராஜர் இருந்தால் கூட இது நடந்திருக்காது. ஓகே, இன்னொரு முதலமைச்சராக வந்தார், அப்புறம் அதிருப்தி இருந்தது, இதுவும் வந்தது. நான் சொன்ன மாதிரியே தடியடி நடந்தது, ஃபயரிங் நடந்தது, நிறைய பேர் இறந்தாங்க, அப்புறம் ஒரு பெரிய புரட்சி ஆச்சு அது. அதனால என்னாச்சு, 67 ஆட்சி மாறித்தாங்க. அந்த மாறின ஆட்சி இன்னும் வர முடியல அவங்களால. ஓகே, அதோட இன்னொரு காரணம் என்ன, அப்போ காங்கிரஸ் தலைமையிலையும் நிறைய மாறுதல் இருந்தது. சாஸ்திரி வந்தார், அப்புறம் இந்திரா காந்தி வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் போன அப்புறம் டக்குன்னு விக்கெட் மாதிரி ஆச்சு அங்க. ஓகே, அந்த அன்சர்டனிட்டி தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்தின்னு வந்துட்டாங்க, ஆட்சியை பிடிச்சின்னு வந்துட்டாங்க. அதனால என்னாச்சு, இங்கேயும் ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டிலையும். காமராஜரும் ஏன்னா கூடி சீக்கிரத்தில் அவரும் போயிட்டார் அப்போ early 70s. அப்போல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க அருண், உங்களுக்குலாம் அந்த காலம்லாம் நான் விவரிச்சா கூட உங்களால வந்து ஊகிக்க முடியாது எப்படி இருந்தது. நாங்க டெய்லி காலேஜ் போகும்போது early 70sலாம் போவேன், 74 75லாம், அதுக்கு ஈவன் 72 73லாம். இன்னைக்கு ஸ்ட்ரைக் இருந்தா நல்லா இருக்குமே, என்ன தொடர்ந்து போகும் டெய்லி. இன்னைக்கு காலேஜ் மூடினா நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது பஸ் டிரைவர் காரணம். இது நான் சொல்றது இந்திய எஜுகேஷன் முடிஞ்ச அப்புறம், டிஎம்கே ஆட்சி வந்த அப்புறம் சொல்றேன் நான். இந்திய எஜுகேஷன் நடந்த போது நிறைய ஒரு 2-3 வருஷம் 65 67 வரை இல்லாத சின்ன சின்ன ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டே இருந்தது. அதான் ஸ்ட்ரைக் வந்து ஒரு நார்மல் ஆயிடுது, ரிசல்ட்ஸ்லாம் கரெக்டா வராது. நான் தமிழ்நாடு மட்டும் சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியாவில் சொல்றேன். யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஒழுங்கா நடக்காது, ரிசல்ட்ஸ் ரொம்ப லேட்டா வரும். நான் வந்து 80sல வந்து ஐஎம் அஹமதாபாத்ல படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், ஐஎம் அஹமதாபாத் ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, பட் அவங்க பிஏ ரிசல்ட் வந்திருக்காது. பிஏ ரிசல்ட் வந்து ஐஎம்ல ஜாயின் பண்ணி கூட, ஐஎம் வந்து ஆரம்பிக்குது எங்களுக்கு ஜூலைல, அதுக்குள்ள அவங்க ரிசல்ட் வராது. ஸோ அது மாதிரி இப்போ எவ்வளோ சிஸ்டம் பார்க்குறீங்களே, இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் சொல்றது ஈவன் டெல்லி யூனிவர்சிட்டியில கூட அது மாதிரி நடந்திருக்காது. ஓகே, நம்ம யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் கிடையாது. அப்போ என்னாச்சு, நவநீர்மன் நெக்ஸ்ட் என்னாச்சு, குஜராத் போங்க. அங்கே குஜராத்ல என்ன நவநீர்மன் ஆந்தோலன் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆந்தோலன்னா புரட்சி. ஓகே, அங்கே 2-3 தலைவர்கள் வச்சு அவங்களாம் ஸ்டூடெண்ட் லீடர், அது மாதிரி சாதாரண லீடர். ஈவன் தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் அண்ணாதுரை சப்போர்ட் எல்லாம், இன்னும் சப்போர்ட் எல்லாம் இருந்து, பட் அப்போ ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் தான் லீட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் எஜுகேஷனு. அவர் தான் வந்து ஜெயின் கில்லர் அப்படிம்பாங்க. காமராஜர் உயர்த்தினர் எலெக்ஷன்ல அந்த அதெல்லாம் நடந்தது. ஓகே, அதே மாதிரி அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் இருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி தான். என்னாச்சு தெரியுமா, யூல் பி சர்ப்ரைஸ், அது எப்படி ஆரம்பிச்சது, பெரிய ஜேபி மூவ்மெண்ட் நம்ம சொல்றது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, மார்வி நேரத்தில் காலேஜ் ஃபீஸ் அதிகரிச்சாங்க, அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் நடந்தது, அஹமதாபாத்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ்க்காக அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஐ மீன் சமீபத்தில் கூட, அது சமீபத்தில் 5 வருஷம் முன்னாடி ஜேஎன்யூல கூட அந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது, ஸ்டூடெண்ட் ஃபீஸ் அதிகரிச்சாங்க அப்படின்ட்டு. இதுதான் ரொம்ப நாமினலாக இருக்கும் நம்ம பேசுறதுலாம், பெரிய இன்ஃப்ளேஷன்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ உடனே அங்கே வந்து பெரிய புரட்சி வந்தது. அதில் வந்து மொரார்ஜி பாய் வேற உண்ணாவிரதம் இருந்தார். ஓகே, அண்ட் எங்கே பார்த்தாலும் ஒரு அன்சர்டனிட்டி தான் அப்பெல்லாம். அண்ட் கடைசியில் என்னாச்சு, அங்கேயே ஆட்சி இருந்தது. அப்புறம் கடைசியில் வந்து ஜேபி அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டார் அந்த மூமெண்ட்ல. அதுக்குள்ள என்னாச்சு, பீகார்லேயே ஆரம்பிச்சது புரட்சி. அங்கேயும் இதே ஸ்ட்ரைக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது, காலேஜஸ்லாம் மாசக்கணக்கில் மூடிருக்கும், மாதக்கணக்கில் மூடிருக்கும்.
காலேஜஸ் யூனிவர்சிட்டி தான். ஓகே, இதுக்கெல்லாம் என்ன இருக்கு பாருங்க ஒருத்துக்கும். ஓகே, இதே லீடர்ஸ் என்ன ஆறாங்க கடைசியில வந்து 2-3 ஏதோ ஒரு பார்ட்டி ஜாயின் பண்ணிக்கிறாங்க, எம்எல்ஏ எம்பி ஆகிறாங்க, மினிஸ்டர் ஆங்க, அதே கட்சியோட வராங்க அவங்க. ஸோ நான் என்ன கேட்க, உங்களோட ஐடியலிசம் என்னாச்சு? அப்போ ஹோல் ஸ்டேட்டே பணம் வச்சுடுறாங்கல்ல இது மாதிரி எஜுகேஷன் அப்படி இப்படின்னு போகும்போது. அதே மாதிரி இந்த ஆசு எடுத்துக்கோங்க. ஆசுங்கிறது இந்த அஸ்ஸாம் கன பரிஷத் அண்ட் அஸ்ஸாம் எஜுகேஷன் அமைச்சது ஆன்டி இமிகிரேஷன், பங்களாதேஷ் இமிகிரேஷனுக்கு எதிர்க்க. ஓகே, அது வந்து 79, 80, 82, இன்ஃபேக்ட் 82, 83 நான் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸராக போனேங்க. அதே நவ்காங்க்கு போனேங்க. டெல்லின்னு ஒரு இடத்துல அவங்க ட்ராஜடி ஒன்று நடந்ததுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜனதா கர்ஃப்யூன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் எல்லாம் அவங்களே மூடின்றுவாங்க. ஓகே, வாலண்டரி கர்ஃப்யூ. அவங்க மீன் போலீஸ் இம்போஸ் பண்ண கர்ஃப்யூ கிடையாது. யாரும் தெருவில் நடமாட்டம் இருக்காது, கடையெல்லாம் எதுவும் இருக்காது. இது மாதிரி மாத கணக்கில் நடக்கும் அங்கேயும். அது என்னாச்சு, வெற்றி அடைஞ்சது. அப்புறம் ஆட்சிக்கு வந்தது அங்கே. அப்புறம் இந்திரா காந்தி ஒரு எலெக்ஷன் பண்ணினாங்க 83ல. அதில் வந்து நான் நிறைய பூத் சூப்பர்வைஸ் பண்ணியிருந்தேன். 4% தான் ஓட்லாம் இருந்திருக்கும். அப்போ நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அஸ்ஸாம் எலெக்ஷன் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அது அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஓகே, அப்புறம் என்னாச்சு, அந்த புரட்சியாளர் அவங்களோட கவர்மெண்ட் வந்தது, ஏஜிஎம், அஸ்ஸாம் கவர்மெண்ட் ஏஜிபின்னு. அவங்க மஹந்தான்னு ஒருத்தர் இருந்தாரு, புக்கன் ஒருத்தர் இருந்தாரு, ஷர்மான்னு ஒருத்தர் இருந்தார். 3 ஸ்டூடெண்ட் லீடர்ஸ். அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்து அவங்களே ஸ்பிளிட் ஆயிட்டாங்க கொஞ்சம் காலத்திலேயே. ஓகே, அப்புறம் அந்த கவர்மெண்ட்டும் போயிடுச்சு. அப்புறம் திருப்பி காங்கிரஸ் வந்தது. அப்புறம் இவங்களே அப்போ புரட்சியாளர்களாக இருந்தால் திருப்பி காங்கிரஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். பிஜேபியோட சப்போர்ட்டோட வந்தது அதுக்கப்புறம் ஏஜிபி கவர்மெண்ட் சில வருஷம் கழிச்சு. அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க, தெலுங்கானா எடுத்துக்கோங்க. நான் வந்து 1970 ஒரு தடவை டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரேன் ஜிடியில். அந்த ட்ரெயின் வந்து இது 3 நாள் ஆச்சு வந்து சேர்த்துக்கு மெட்ராஸ்க்கு. அப்போ தான் தெலுங்கானா ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க பெருசாக. 1969 அது மாதிரி தொடங்கிது. ஓகே, அப்புறம் என்னாச்சு, 2005க்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இறங்கி குல்பர்கா போறேன். ஓகே, எனக்கு 3 ஹவர் ஜேர்னி வந்து 10 ஹவர் ஆச்சு. அப்பவும் தெலுங்கானா ஸ்ட்ரைக் ஓடிட்டு இருக்கு. 40 வருஷம் 50 வருஷம் போயிட்டு இருக்கு. அதுல என்னாச்சு, அப்புறம் கேஆர்எஸ் வந்தது. அப்புறம் இந்த இவங்களோட நியூ பார்ட்டி வந்தது, அவங்க ஆட்சி ஃபார்ம் பண்ணிது. 2014ல தெலுங்கானா ஃபார்ம் ஆச்சு. ஒரு 50 வருஷம் கழிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் என்னாச்சு, அந்த ஆட்சியும் போச்சு. இப்போ காங்கிரஸே வந்து எந்த காங்கிரஸ்க்கு எகெயின்ஸ்டா அவங்க இன்னும் ஃபைட் பண்ணாங்களோ அந்த காங்கிரஸே இப்போ ஆட்சி இருக்கு தெலுங்கானால. அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு விரக்தி வந்துடுது. இதுல இவங்க என்னதான் அடைய விரும்புறாங்க, இவங்களோட குறிக்கோள் என்ன, மக்கள் எதை நம்பிண்டு இவங்களை பின்பற்றி இவ்வளவு பெரிய புரட்சின்னு சொல்றாங்க. புரட்சின்னா முதல்ல ஒரு ஆர்டினரி, இப்போ ஜனதா கர்ஃபியூ பீஸ்ஃபுல்லா இருந்தா இருந்தது. பட் அது கட்சியில் ஒரு பெரிய மசாக்கர்ல முடிஞ்சது அந்த அஸ்ஸாம்ல. நெல்லை மசாக்கர் மக்கள் கூகுள் பண்ணா தெரியும், NELLIE. ஓகே, இதெல்லாம் என்னாச்சுன்னா அப்போ என்ன சுச்சுவேஷன் சொல்றேன், 70s 80s. அப்புறம் எப்படி ஏன் அந்த சுச்சுவேஷன் இப்போ இல்லைன்னு சொல்ல போறேன். அதுக்கு தான் எதனால இந்த அப்போ வந்து ஜென் ஒய்யோ என்ன வேணாலும் சொல்லி, ஜென் எக்ஸோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த ஜென்ரேஷன். ஓகே, மேபி ஜென்ரேஷன் 1G 2G 4Gன்னு கூட இப்போ இருக்கிறது 4Gன்னு சொல்லிக்கலாம். நான் சொல்லு 1G இல்லை. என்னாச்சுன்னா விலைவாசி ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கும், ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருக்கும். நான் சொல்றது 70sலாம். ஆமா, மெயின் காரணம் ஏன் ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் அப்போல்லாம் இருந்ததுன்னா, நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரீங்க, ஈவன் இன்ஜினியரிங் கூட முடிச்சுட்டு வரீங்க, ஆனா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. ஓகே, growth ரேட்டே இன்னும் 3.5% தான் இருக்கும் அப்பெல்லாம். growth ரேட் பாத்தீங்கன்னா இப்போ 8% 7%லாம் பேசுறோமே. அதெல்லாம் வந்து 2000க்கு அப்புறம் தான் அதெல்லாம் 7% 8%. அதுக்கு முன்னாடி ஹிந்து growth ரேட் சொல்லுவாங்களே 3.5%. ஸோ வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்க என்ன, அவங்க யூனிவர்சிட்டி மூடி இருந்தா கூட அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. அவங்களுக்கு ஒரு வருஷம் கேஷு எக்ஸாம் ஆனா கூட அவங்களுக்கு காலை கிடையாது. அது மாதிரி இருந்தது. ஓகே, அதே மாதிரி என்னாச்சுன்னா காங்கிரஸ் இன்ஃபைட்டிங் நிறைய இருந்தது அப்போ வந்து. இன்னும் அதாவது காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ காங்கிரஸ் வீக் ஆனது என்னாச்சு, ஓரளவு கண்ட்ரோலும் போயிட்டு அப்போ நேஷனல் லெவல் ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சு, இந்த டிஎம்கே அது மாதிரிலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு டிடிபி வந்தது அங்கே ஹைதராபாத்ல, ராஜீவ் காந்தி டயத்தில் அது. ஸோ இப்போ அந்த பழைய இந்த குளோபல் சினாரியும் எடுத்துக்கோங்க, இந்தியன் சினாரியும் எடுத்துக்கோங்க. இந்த எக்கானமி வந்து சரியா நடத்தப்படலை, growth ரேட் சரியா இல்லை, கரப்ஷன் நிறையா இருக்கு.
கரப்ஷன்லயும் எப்படின்னா இப்போ சிமன் பாய் பட்டேலுக்கு எகேன்ஸ்டா தான் அது நடந்தது. அவர் சிமன் பாய் பட்டேலே கடைசியில பிஜேபி சப்போர்ட்டட் திருப்பியும் முதலமைச்சரா வந்தார் குஜராத்ல. ஓகே, எல்லாம் அவங்க பர்சனல் வெல்த்துக்கு எகேன்ஸ்டா தான். இதுதான் நம்மளோட லீடர்ஸ்க்கு மெயின் லெசன். இப்போ இவர் சொல்றாருல வரணும், சில நப்பாசைன்னு சொல்லுவேன், இது மாதிரி சில லீடர்ஸ்லாம் சொல்றாங்கல்ல ஜென்சி வரணும், இங்க வந்து ஸ்ட்ரைக்லாம் வரணும், எஜுகேஷன் வரணும், புரட்சி வரணும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து நப்பாசைன்னு சொல்லுவேன், இங்க வரத்துக்கு சான்ஸே இல்லை அது மாதிரி. ஓகே, அது எதனால வந்துன்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கு, கரப்ஷன் இருக்கு, கான்சென்ட்ரேஷன், அவங்களே சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அது மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பா இது மாதிரி புரட்சியெல்லாம் வர செய்யறது, ஆட்சி மாறுறது. பட் சேட் பார்ட் இஸ் மோகன் பகவத்ஜி என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நடந்தா கூட திருப்பி பழைய தான் புனர்மைப்பா வருதே தவிர புதுசா ஒன்றும் ஃபார்ம் ஆகல. அதே நீங்க நெகோசியேட்டடா த்ரூ டெமோக்ரஸி பண்ணின்னு வரீங்க. இப்போ பிஜேபி வந்தது, ஓகே, சென்ட்ரல்ல, ஓகே, புரட்சி வழியா வரலையே, அது எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணி 30 வருஷம் 40 வருஷம் வெயிட் பண்ணி நிறைய இப்போ சமூக வலைதளத்திலே பாக்குறமே 50 வருஷமா பிஜேபி எதிர்கட்சியில இருந்தது. 2014 தான் பிஜேபி வந்து தேர்தல் முறையாக ஒரு எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியாக ஒரு பரிபூர்ண மெஜாரிட்டி வருது. ஆனா இவங்க 50 வருஷமா எதுவும் பண்ணல, 10 வருஷம் எதிர்கட்சியில உட்காந்துட்டு காங்கிரஸ் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு ஒரு விமர்சன ரீதியா பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்க பலர் இதை பதிவிடுறத பாக்குறோம். கரெக்ட். இது பேசுறதுலாம் வந்து நீங்க ஒரு தூண்டி விடுற மாதிரி இருக்கு மக்களை. நீங்க பேசலாம், அது மாதிரி ஆக்டி இங்க ஆகக்கூடாது. ஓகே, குறிப்பா திரு ராகுல் காந்தி அவர்கள் who is at the verge, இப்ப அவர் நினைச்சாருன்னா ஒரு 5 வருஷம் எஃபர்ட் போட்டாருன்னா ஜெயிக்கலான்றதுக்கு அந்த பக்கத்துல போக முடியும். ஆனால் அவர் வந்து ஜென்சி அப்படின்னு போட்டு போராட்டம் வெடிக்கும், ஆட்சி கவிழும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஜென்சினா அனார்கின்னு தான் நமக்கு தென்படுகிறது. அப்படி இருக்க அப்படி ஒரு இது எப்படி போடுறாருதான் இதா இருக்கு. கரெக்ட். ஸோ இது ஜென்சினா என்னன்னு சொல்லிடு, அதாவது ஜென்சிங்கிறது 2000க்கு அப்புறம் பிறந்த ஜென்ரேஷன். இவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா ஜென்ரேஷன். ஓகே, அண்ட் ப்ராபப்ளி இது வந்து ஈஸியா ஸ்பார்க்கபிள் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அப்படி இது போட்டால் பத்திக்கிற மாதிரி இருக்கு நினைப்பு எல்லாருக்கும். ஓகே, இந்த சோஷியல் மீடியா டக்குன்னு அப்படி வைரஸ் மாதிரி பரவிடுது. ஓகே, ஏதாவது மெசேஜ் போட்டால் உடனே எங்கேயாவது ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ. ஓகே, அது மாதிரி இப்போ அன்னைக்கு ஒரு சின்ன க்ரௌட்லயே கூட ஸ்டாம்பீட் ஆச்சு, அது மாதிரி எங்கேயாவது சேர்ந்து பிரச்சனை வரலாம். அது மாதிரி தான் இப்போ ஜென்சி. பட் த டிஃபரன்ஸ் என்ன சொல்றேன்னா, இப்போ ஜென்சிக்கும் என்னோட ஜென்ரேஷன் ஜென்சி, அந்த ஜென்ரேஷன் ஜென்சின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாம் எப்போ தெரியுமா இந்த நிலைமை மாறிட்டு, இந்த ஸ்ட்ரைக்கு, எஜுகேஷன், புரட்சிலாம் இந்த ப்ரொஃபஷனல் காலேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சது பாருங்க. இன்ஜினியரிங், எம்பிஏ, ஓகே, அப்புறம் வேலை வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. முன்னாடிலாம் ஒன்று கவர்மெண்ட் போகலாம் இல்லை பேங்க்குக்கு போகலாம் அப்படின்னு தான் இருந்தது 70s தான். இப்போ 90sலேருந்து என்னாச்சு, ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் அதுக்கு மேலே ஆச்சு, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்தது, இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ். ஸோ மக்களுக்கு ஒரு ஹோப் வந்தது. 2000க்கு அப்புறம் என்னாச்சு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய வர ஆரம்பிச்சது, சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் நிறைய வந்து ஃபாரின் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ ஜென்ரேஷன் என்ன பார்க்குறேன்னா, நிறைய மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஐஐடிஸ்லையும் சரி, ஐஐடி வெளியிலையும் சரி, ஐஎம் வெளியிலையும் சரி. அவங்களாம் யூனிகான் எப்படி ஆகுது, ஸ்டார்ட் அப் எப்படி பண்றது, டெக்னாலஜி என்ன பண்றது, ஃபாரினுக்கு எப்படி போகுது, எந்த டிகிரி பண்றது, அதெல்லாம் தான் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, அவங்க இப்போ அவங்களோட கவனம் முனைப்பே வேற. அந்த எங்களோட டைம் மாதிரி கிடையாது. எங்களோட டைத்துல எப்படி இருந்தது, ஒரு சின்ன ஒரு பஸ் சண்டை நடந்தா அன்னைக்கு ஒரு சண்டை, ஏதாவது தடி அடினா உடனே ஹோல் தமிழ்நாடுலேயே மூடிடுவாங்க எல்லா யூனிவர்சிட்டி. எங்கேயாவது எதாவது நடக்கணும் தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டியில, உடனே சென்னையில் ஆரம்பிச்சிடுவாங்க, உடனே தமிழ்நாடு பூரா தொடங்கிடும். இப்போ அது மாதிரி எப்போ கடைசியாக அது மாதிரி எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள்? மேபி இந்த ஜல்லிக்கட்டு புரட்சியும் போது ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் கடைசியில் ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது, ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. பட் இருந்தாலும் பீச்சில் பிரச்சனை நடந்ததா இல்லையா அங்கே? ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட திங்கிங்கே வேற. அந்த டைரக்ஷன்ல எடுத்துன்னு போகணும் லீடர்ஸ்லாம். அதை விட்டுட்டு நேபாள் மாதிரி நடந்துக்காதீங்க, ஐ மீன் நடக்கக்கூடாது, பங்களாதேஷ் மாதிரி. பங்களாதேஷோட நம்மளை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னே தெரியல. நான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்றேன், அவங்க மனசு, ஐ மீன் நிறைய டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், கிளாஸஸ் எடுத்துருக்கோம், அவங்களாம் இது மாதிரி திங்கிங்கே கிடையாது இங்க. எதுக்கு நம்ம அதை போய் வந்து அவங்க மூளையில போடுறோம் நம்ம அது? ஓகே, பிகாஸ் இந்த ஜென்ரேஷனே வேற ஜென்ரேஷன். எங்களோட ஜென்ரேஷனுக்கு அந்த எங்களை மாதிரி இருக்கல என்ன பயம்னா, அது மாதிரி போகக்கூடாது திருப்பி நம்ம பழைய நிலைமைக்கு. அதுலேருந்து வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்போ வந்து சூப்பர் பவர் நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஐ மீன் தவறான உதாரணங்கள்லாம் கொடுத்து மக்களை வந்து ஐ மீன் ஏற்றி விட்டு வச்சுக்காங்க. அது ஸ்பார்க் ஆகலாம் எங்கேயாவது திடீர்னு.
இதெல்லாம் இப்போ அந்த நிர்பயாக்கு அப்புறம் நிறைய இது அந்த ஸ்ட்ரைக், அப்புறம் மண்டல் ஸ்ட்ரைக் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, சில சின்ன சின்ன விஷயங்களா சில சமயம் பெருசா ஸ்பார்க் ஆகும். இதெல்லாம் லைக் வால்கோனோ உதாரணம் தான் நான் சொன்ன மாதிரி. யா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது சார். ரொம்ப இதில் முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பார்ப்போம் சார், இதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது, பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து இந்த ரொம்ப முக்கியமான டிபேட்டபிள் ஜென்சி டாபிக் குறித்து இத்தனை நேரம் விளக்கியதற்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ. அதான் மாணவர்கள் இதெல்லாம் நம்பி மிஸ்டைரக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நம்மளோட டிஸ்கஷன் இன்னைக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.